இப்போ நீங்க வாடகை வீட்டுல தானே இருக்கீங்க, அதை நான் உங்க பேருக்கே வாங்கி கொடுத்துறேன். உங்க ஃபியூச்சரும் உங்க மத்த 2 பிள்ளைங்களோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கும். திவ்யாவும் இங்க ராணி மாதிரி இருப்பா. நான் உங்ககிட்ட பேரமாலாம் பேசல. நீங்க எனக்கு செய்ய போறது ஈடுகட்ட முடியாத உதவின்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். நான் உங்களை கம்பல் பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா செய்யுங்க. முக்கியமா இதுல திவ்யாக்கு விருப்பம் இருக்கணும். யானை என் கழுத்துல மாலை போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்போ நாங்களும் உனக்கு வேண்டாமா? தத்த எடுத்தா நான் இந்த உலகத்தை விட்டா போயிட்டு போறேன். அம்மா உன் மேல இருக்கிற பாசத்துல பேசிட்டு இருக்காங்க. நீ என்னடா பணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? காசுக்கும் பாசத்துக்கும் சம்பந்தமே இல்ல. காசை விட ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். காசை விட ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். சார் சார் இல்ல, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனிமே நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். இல்ல, இப்படி திடுதிப்புன்னு கூப்பிட்டு கேட்டதும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் வீட்லயும் இதை பத்தி பேசணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நோ ப்ராப்ளம், டைம் எடுத்துங்க. உடனே எப்படி இதெல்லாம் டிசைட் பண்ண முடியும்? நல்லா டைம் எடுத்துங்க. வீட்லயும் பேசுங்க. நல்ல முடிவா கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. சரிங்க, நான் யோசிச்சு விஸ்வநாட்ட சொல்லி அனுப்புறேன். இல்ல நானே நேர்ல வந்து சொல்றேனே. நல்லது, அப்ப நான் புறப்படுறேன். சரிங்க, வரோம் சார். சந்தோஷம். போலாமா? ஏன் விசே, எங்க இருந்து மெயின் ரோடு போன ஆட்டோ கிடைக்கும்? ஆட்டோ எதுக்கு? நாராயணன் மாப்ள, சார நம்ம கார்ல வீட்ல டிராப் பண்ணிட்டு. சரிங்க மாப்ள, வாங்க. தேங்க்ஸ் சார். வரங்க, வாங்க. ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? வந்த உடனே அவர் ஓகே சொல்லிடுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன். அவர் யோசிக்கிறேன்னு சொன்னதும் கொஞ்சம் ஏமாற்றம் ஆயிடுச்சு. யாரா இருந்தாலும் எப்படி பெத்த பொண்ணு உடனே தத்து கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. நான் ஆசைப்பட்டதுக்காக அவர் உடனே ஓகே சொல்லணும்னு நான் நினைக்க முடியுமா? சில சமயங்கள்ல அப்படி நடக்கவே நடக்காதுன்னு புத்திக்கு தெரிஞ்சாலும் மனசோட எதிர்பார்ப்பு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. என்ன திவ்யா, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, சாயந்தரம் வர லேட் ஆகும்னு சொன்ன, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? திரும்ப போணுமா? என்னம்மா இப்படி கேக்குற? அப்பதான் போன் பண்ணி சீக்கிரமா வான்னு சொன்னாரு, நீ இப்படி சொல்ற? அப்பா போன் பண்ணி வர சொன்னாரா? அப்பா இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு. ஏதோ போன் வந்துச்சுன்னு அவசரமா போனாரு. நான் போட்ட காஃபியை கூட வாங்கி குடிக்காம போயிட்டாரு. இப்போ ஒன்ன வேற போன் பண்ணி வர சொல்லிருக்காருங்கிற, இன்னும் அவரையும் காணும். என்ன பிரச்சனையோ தெரியலையே, பயமா இருக்கே. என்னம்மா பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல, அப்பா நார்மலா தான் பேசினாரு. அவர் இன்னும் காணுமே. என்னம்மா வந்துட்டியாமா? ஏங்க ஏதோ போன் வந்து அவசரமா கிளம்புனீங்க, இவ்வளவு வேற போன் பண்ணி வர சொல்லிருக்கீங்க, என்னங்க விஷயம்? நீ போய் குடிக்க தண்ணி கொண்டா. சரிங்க. நீ ஏமா நிக்கிற? உட்காருமா. உட்காருமா, உட்காரு. நீ ஏன் நிக்கிற? உட்காரு. பரவாயில்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உட்காரு முதல்ல, உட்காரு.